யாரு புதுசா? ஆமாங்க சார், இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. பேர் பன்னீர்செல்வம் சார். ஓஹோ, நான் தான் பேசுறேன். ஆமா, நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. சொல்றத கேளுங்க. சாரி சார், ஸ்டேஷன்லேருந்து போன்னு உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க. சரி, நீங்க போங்க. சார், உங்கள் சம்பந்திக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடலாமா சார்? அடடே, நல்ல விஷயமா இருக்க. அங்க வேணா பாதுகாப்பு போடுங்க, நான் அட்ரஸ் கொடுத்து அனுப்புறேன். ஓகே சார். சார், அப்போ உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு சார்? அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, நான் இருக்கும்போது எதுக்கு என் வீட்டுக்கு பாதுகாப்பு? ஓகே சார். அப்புறம் உங்க பையன் ஜெயவேலுவை கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க சார். ஏன் நாகவல்லி அவனை வந்து கடத்திட்டு போயிடுவான்னு பயப்படுறீங்களா? ஆமா சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார், வரேன் சார். ஐயா, அப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த நாகவள்ளி எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கப்பா. ஜெயவேல் என்ன நம்ம மொத்த குடும்பத்தையும் கடத்தி வச்சாலும் கடத்தி வைப்பாங்க. ஆமாங்க, அவ செஞ்சாலும் செய்வாங்க. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நீங்க யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, சிங்கம் மாதிரி நான் இருக்கேன். ஆமா, ஜெயவேல் எங்க? அவன் எங்க இருக்கான்னு போய் பாரு. டேய் ஜெயவேலு, ஜெயவேலு. எங்கே போயிட்டான் இவன்? அண்ணா, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசண்ணே. நேத்து மாதிரி உங்க கூட வந்தா ஓசில மார்னிங் ஷோ பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி வண்டி தள்ள வச்சிட்டீங்களே. இதுல யானை சவாரியாட்ட உட்காந்துட்டு வரீங்க. நீங்களே இறங்கி தள்ளுங்கண்ணே. இறங்குறேன், ஆனா நீ மட்டும் தான் தள்ளணும். ஒழுங்கா படிச்சிட்டு இருந்த உசி பேத்தி செவிரேறி குதிக்கச்சல. உனக்கு இந்த தண்டனை தேவைதான். இதுல தப்பா வேற ஐடியா கொடுத்துக்கிட்டு. நான் என்ன தப்பா ஐடியா கொடுத்தேன்? ராத்திரி செவிரேறி குதிச்சு அண்ணிய பார்க்க சொன்னேன், இது தப்பாண்ணே? டேய் போத நிறுத்துறா. நேத்து கதையை முதல்ல நிறுத்து. இன்னைக்கு நான் எங்க கிளம்புனேன்? என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் தானே. ஆனா நீ என்ன சொன்ன? அண்ணிய பார்க்கலான்னு வண்டியை திருப்பி சொன்னல. இப்ப பாரு, ஆண்டவனுக்கே பொறுக்கல. அதான் பெட்ரோல் இல்லாம வண்டி நின்று போச்சு. டேய் அண்ணா, ஆசைப்பட்டு வண்டி திருப்பி நீங்க இப்ப ஏன் மேல பழிய போறீங்களா? எனக்கு எப்பறம் ஆசை வரும்? நேத்து ராத்திரி அவன் என்ன லூசுன்றா, திருடன்றா, ஓங்கி அடிச்சா பள்ளி எகிரிடன்றா. அண்ணே, அண்ணி அப்படி சொல்றப்போ உங்களுக்குள்ள லேசா கிக்கு மாதிரி ஏதாவது வந்துதானே? அதை சொல்லுங்க. ஆமாண்டா, அம்மாவோ அண்ணனோ ஆசையா சனியன்னு சொன்னா கூட பட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனா அனிதா என்ன சொன்னாலும் கோவமே வர மாட்டேங்குதுடா. அது ஏன்? அதானே லவ்வோட மகிமைன்றது. அண்ணே, பொண்ணுங்க ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்டாலே ஏன்டா இதுக்கு முன்னாடியே வரலன்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம். அண்ணே, நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. நாங்கெல்லாம் ரொம்ப உஷாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி அது இதெல்லாம் ஒன்றும் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாலே. ஐயோ அண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஜாடியா கேட்டீங்க. அதுக்கு அண்ணி என்ன சொன்னாங்க? நாங்கெல்லாம் உஷார் பாட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தானே சொன்னாங்க. அண்ணே, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் முத்தம் தர மாட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்க கொடுத்துக்குங்க, அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு தான் அர்த்தம். நிஜமாவா? இது கூட தெரியாம நீங்களாம் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கீங்க. இத ஏன்டா நேத்து சொல்ல? உனக்கு தண்டனை அவ வீடு வரைக்கும் தள்ளணும். தள்ளுறா. ஐயோமா, ஐயோ. அனிதா போன் அடிக்கிறா. அனிதா நீயா? ஐயோ, என்னால முடியலப்பா, என்னால முடியலண்ணே. இதுக்கு மேல என்னால தள்ள முடியாது. நீ ஒன்னா தள்ள வேணா, போய் பெட்ரோல் வாங்கிட்டு வா. என்னது பெட்ரோலா? பாட்டில் பங்க்லே தருவானடா, போடா. என்ன இந்த லூசு போனே எடுக்கல? மொத்தத்துல நான் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே. அது எப்படின்னா, கூட வந்து உன்னை கழட்டி விடுறதுல மட்டும் எல்லா லவர்ஸும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அடி வாங்க போடா. ரைட், பெட்ரோல் வாங்கணும், அவ்வளவுதானே.
ராத்திரி காய வச்சு உனக்கு புத்தி வரலையா? ஐயோ அண்ணா அண்ணா, என்னடா நான் பெட்ரோல் வாங்க போறது இருக்கட்டும், இப்பயாவது நீங்க ஆசைப்பட்டத போன்லயாவது கொடுத்துருங்கண்ணே. சரிடா பெரிய மனுஷா, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். மொக்க போறத நிறுத்தி பங்குக்கு போ. நான் நிறுத்திக்கிறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போ. சொல்லு அனிதா. இரு. ஏன்டா இவ்வளவு நேரம் போன் எடுக்கல? இல்ல அது வந்து ஓ, ராத்திரி நான் பேசினதுக்கு இப்ப நீ பழி வாங்குறியா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல அனிதா. உண்மையாவே இங்க ஒரு மொக்க போட்டுட்டு இருந்தான், அதான் துரத்தி அனுப்பிச்சேன். சரி என்ன விஷயம்? நேத்து ராத்திரி நான் ரொம்ப பிகு பண்ணி உன்னை துரத்தி விட்டேன்ல, அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலடா. ராத்திரி நான் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன்ல. இப்ப ஃபீல் பண்ணு. என்ன அனிதா உன் டோன்லாம் மாறிடுச்சு? அது இல்லடா, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக சுவரெகிரி குதிச்சு என்ன பார்க்க வந்தல்ல, அதுக்கு பரிசா நீ கேட்டதை நான் கொடுக்கலல்ல, அது தப்புன்னு இப்ப எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருதுடா. 8 எழுத்து கரெக்டா தான் சொல்லியிருக்கிறான். ஹலோ, சொல்லு அனிதா. நான் கில்ட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ அங்க யார்கிட்ட முணுமுணுத்துட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அனிதா, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கல, அது எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். விஷயத்த சொல்லாம கேட்டா என்னடா பதில் சொல்ல முடியும்? இல்ல அனிதா, நைட்டு கொடுக்க வந்தத நீ தடுத்துட்ட, அத பகல்ல கொடுத்துட்டேன்னு வெய், மேட்ரு சால்வ் ஆயிடும்ல. ஏய் உதப்படுவ. இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், ஆனா நான் வீட்டுக்கு தெரியாம தான் வருவேன். நீயும் சீக்கிரமா வரணும், என்னையும் சீக்கிரமா அனுப்பணும், புரியுதா? சரி, இன்னும் 2-3 நாள்ல நமக்கு மேரேஜ் தான் ஆக போகுது, நம்ம யாருக்கு பயப்படணும்? இது பயம் இல்லடா, அப்பா அம்மாக்கு கொடுக்கற மரியாதை. சரி, எங்க மீட் பண்ணலாம்? நம்ம லவ் பண்றப்ப எங்கெல்லாம் பயந்து பயந்து பேசணுமோ அங்கெல்லாம் பயப்படாம கை கொத்துட்டு போலாமா? அட ஐடியா நல்லா இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நீயே சொல்லு. கோயில்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஃபேவரட் ஸ்பாட் தெப்பக்குளத்துல மீட் பண்ணலாமா? வெரி குட், அங்கேயே மீட் பண்றோம். அனிதா, என்னடா அது வந்து சொல்லுடா. இல்ல, இன்னைக்கு மீட் பண்றப்ப கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கணும். என்ன சொல்ற? அதான் நமக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் மேட்டரை கொஞ்சம் சீரியஸா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வரப்ப ஆம்பளை பேர்ல 8ம் பொம்பளை பேர்ல ஒரு 8ம் யோசிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். 8 பேரா? எதுக்குடா? இல்ல, பெரியவங்க ஆசீர்வாதத்தினால நமக்கு ஒரு 16 குழந்தைங்க பிறந்தா அவங்களுக்கெல்லாம் பேர் வைக்கணும்ல, அதான். சி போடா, நீ திருந்தவே மாட்டியா? சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும், டைம்க்கு வந்து சேரல அப்புறம் ஊம் பொழப்பு சிரிச்சு சிக்கலா போயிடும். கரெக்ட் டைமுக்கு டான்னு வருவேன். வரணும். சரி சரி, கடல்ல போட்டது போதும், கருத்துற போறீங்க, வாங்க. சரி சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ஓகே, பை. பை. அண்ணா, ரொம்ப நேரம் நீங்க ரோட்லயே நிப்பீங்களேன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன், வாங்க. என்னண்ணே, எப்படியா ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்க போல? அதுக்கு தாண்டா போக போறேன். அப்படியா? வாங்க போலாம். டேய், நீ வீட்டுக்கு போடா, நான் ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்றேன். வீட்டுக்கு போக சொல்றீங்க? நான் எப்படி போறது? மார்க்கெட்டுக்குலாம் எப்படி போவ? அந்த மாதிரி போடா. மார்க்கெட்டுக்கு போனா அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் அண்ணாச்சிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லுவேன். இதையும் சொல்லுவா? தேவையில்லடா, இது என் லைஃப் மேட்டர்ரா. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணி கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன், கிளம்பு. என்ன இருக்கா நீ? என்ன வேண்டுதல்? எல்லாம் கல்யாண வேண்டுதல் தான்க்கா. யார் யாருக்கு? இது கூட தெரியலையா? ஜெயவேல் மாமாக்கும் அனிதாக்கும் தான்க்கா. 6ஆம் வகுப்பு கூட படிக்காத உன் மனசோட உயரத்தை யாராலையும் எட்டி பிடிக்க முடியாது. இன்னும் நீ எங்க ஜெயவேலே நினைச்சிட்டு இருக்கியோன்னு என் மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஆனா சக்தி அக்கா, எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு பயம் மட்டும் இல்ல, குளிர் ஜுரமே வந்துரும் போல இருக்கு. வாங்களேன், இங்க வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், வாங்க.
போனே இவ்வளவு சூடா இருக்குன்னா அப்போ இவ எவ்வளவு சூடா இருப்பா. ஏ அனிதா, அனிதா. ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அதுக்காக நானும் வந்திருக்கேன்னு வச்சீங்க. ஹலோ, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத பொண்ணுகிட்ட வெச்சுக்கோன்னு பேசுறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. ஏன் இவ்வளவு எரிச்சலா பேசுறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல இங்க இருந்தீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை. பிரச்சனையா? அப்படி என்னதான் பிரச்சனை? அதையும் பாத்துருவோமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஆள் வந்துருவாரு. வரட்டும். அவரு ரொம்ப கோபக்காரரு தெரியுமா? அவரு வந்தா என்ன நடக்கும்னு அப்புறம் எனக்கே தெரியாது. ஓஹோ, அதையும் பாத்துருவோம். ஹலோ, இங்க என்ன பிரச்சனை? சிஸ்டர், என்ன விஷயம்? இல்லங்க, நான் இங்க ஓரமா மெடிடேஷன் பண்ணலான்னு வந்தேனா இவன் வந்து அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். மெடிடேஷன் யூ மீன் தியானம்? டோன்ட் வரி சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். ஏய், எங்க இருந்து வர? யாரா நீ? எங்க ஏரியாக்கு வந்து எங்க ஏரியா பொண்ணை கலாய்க்கிற? போடா போடா. போட்டனா? யாரா நீ? இந்த கோயில் வாட்ச்மேன் தானே? அது அந்த வேலையை விட்டு இந்த வேலை பார்க்க வந்திருக்க. இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றது தானே வந்திருக்க. அப்புறம் எதுக்குற இவள சிஸ்டர்ன்ற? ஸ்டார்டிங்கே தப்பு, இதுல எண்டிங் வேற. ஏதாவது ஒரு சீன் கொடுத்தா வந்துருவிய. போட, புதுசா ஏதாவது யோசி, கிளம்பு. ஏய் போடான்றான்ல. டேய் இங்க வா. கன்னட கேட்டு ப்ரோ. என்ன ப்ரோ க்ரோனுன்னு கன்னட கேட்டுறா. போ. எங்களுக்கே கொடுக்கல, உனக்கு கூலிங். சாரி. போட. என் கேர்ள் ஃப்ரெண்டிங்க தியானம் பண்றாங்க. யாரும் சிரிக்காதீங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆயிட போறாங்க. ஏய், நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல. உன்னை காதலிக்கிறதுக்காக இப்படி வேகாத வெயில்ல வந்து காத்து கிடக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிருந்தா பிபி, சுகரு, டென்ஷன் சகல வியாதியும் கண்ட்ரோல் ஆயிருக்கும். வேணுன்ட்டேவா லேட்டா வருவேன்? வர வழியில ஒரு இம்சைட்ட மாட்டிக்கிட்டேன். அது போட்ட பிளேடு இருக்கு. ஐயோ பாரு, காதுல பிளேடு கூட இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கிறப்ப குறுக்க எவன் வந்தாலும் ஆம்பளையா லட்சணமா ஓங்கி ஒரு அற விட வேண்டியது தானே? சூப்பர். அப்ப இரு, உன் சித்தப்பனை அரைஞ்சிட்டு வரேன். ஏய், சித்தப்பாவா? அப்ப நீ பிளேடு போட்டதா சொன்னது? அதே உன் சித்தப்பான் தான். ஐயோ, பேரை கேட்டதுக்கு ஐயோனா எப்படி? விஷயத்தையும் கேளு. அடடே, என்ன மாப்பிள்ள இந்த சைடு? சார் நீங்களா? என்னது சாரா? மாப்பிள்ள சின்ன மாமான்னு அழகா கூப்பிடுங்க. சின்ன மாமாவா? சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லி பார்க்கதான் ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா சொல்ல சொல்ல சூப்பரா இருக்கும். ஆமா, என்ன அவசரமா இந்த சைடு போயிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் பொண்ணதான் பாக்குறேன்னு உங்ககிட்ட சொல்லவா முடியும்? இப்பதான் ஒரு மொக்கைய அமிச்சனா அடுத்த மொக்கையா? சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு நான் வழிமறிச்சது பிடிக்கல, அதுக்காக பார்த்த மாப்பிள்ளைய அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? அப்படி எல்லாம் இல்ல மாமா, அவசரமா ஒரு வேலை. அதான் தப்பு பண்றீங்க. நாங்க மட்டும் அவசரம் இல்லாம இருக்கோம். கடையை திறக்கலாம் அவசரமா கடைக்கு போனா அண்ணன் போன் பண்ணி கடையை திறக்க வேணா, வீட்டுக்கு வாடா, கல்யாணம் வேணா, அப்படி அப்படியே இருக்குன்னு சொல்றாரு. ஐயோ, அப்ப வாங்க மாமா, உட்காருங்க. நீங்க கிளம்புங்க, இல்லன்னா பெரிய மாமா கோச்சிக்கு போறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இப்ப மட்டும் கோச்சிக்க மாட்டாரா? நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனா என்ன திட்டி தீத்துருவாரு. நேரங்காலம் தெரியாம இம்சப்படுத்துறாரு. என்ன மாப்பிள்ள? யாரோ போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், சவுண்ட் வருது. யாரு மாப்பிள்ள போன் பண்றாங்க? அது வந்து யாருன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அது காலேஜ் ப்ரொஃபஸரு கூப்பிடுறா. ப்ரொஃபஸரு கூப்பிடுறாவா? கூப்பிடுறா இல்ல, கூப்பிடுறாங்க அவசரமா. சிங்க் ஆகல மாப்பிள்ள, வளர்றீங்களே மாப்பிள்ள. யாரு உங்களுக்கு போன் பண்றாங்க, நீங்க யார பார்க்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. புரிஞ்சா மாமா? அப்ப ஓகே மாமா, நான் வரேன். மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, இங்க பாருங்க, நான் ஒரு அனுபவஸ்தன்ற முறையில சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஓவரா சுத்தாதீங்க. பாக்குற கண்ணு எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, கந்திஷ்டி போட்டு மாப்பிள்ள. ஆமா, இங்க இருக்கிறது நீங்க நானு, நம்ம ரெண்டு பேர் கண்ணை தவிர்த்து வேற யார் மாமா கண்ணு வைக்க போறா? ஐயோ மாப்பிள்ள, நம்ம கண்ணு சொல்லல, ஊரு கண்ணு சொல்ற மாப்பிள்ள. மாமா மாமா கண்ணாடி மாமா, நான் ஊரு கண்ணுல படாம அப்படியே போயிடுறேன் மாமா. என்ன மாப்பிள்ள,
இருங்க, இதுல இன்னொரு சூட்சுமமும் இருக்கு. உங்களுக்கே தெரியுமாப்ல. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, யாருங்க? இல்ல இல்ல, இருங்க, நான் அப்புறம் பேசுறேன். முக்கியமான விஷயம். மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க? மாப்ள, இங்க பாருங்க, கஸ்டமர்லாம் அப்புறம். இதுல இன்னொரு சூட்சுமம் சொன்ன பாத்தீங்களா, அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு கல்யாணம் பண்ண துடிக்கிற லவ்வர்ஸை விட டைவர்ஸ் வாங்க துடிக்கிற கல்யாணமானவங்க தான் ஜாஸ்தி. அப்படியா? அது ஏன்? அதுவும் கல்யாணம் ஆன 2-3 வருஷத்துக்குள்ள. காரணம் என்ன? லவ் பண்றப்பவே சகலத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கவோ ஷேர் பண்ணிக்கவோ எதுவும் மிச்சம் வைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி மாப்பிள்ள அந்த கல்யாணத்தாக பிடிக்கும்? அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா தான் கல்யாணத்து அன்னைக்கும் சரி, அதுக்கப்புறம் வர நாள்லாம் கூட சரி, லவ் அப்படியே பொங்கி வழி மாப்பிள்ள. சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது மாப்பிள்ள. இதத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுது. அதான் மாமா, நல்லா புரிஞ்சிச்சு. இதுக்கு மேல புரிஞ்சா மண்டை வெடிச்சிரும் மாமா. ஒரு நிமிஷம். பாத்தீங்களா கஸ்டமர்? போங்க போங்க. ஹலோ, சொல்லுங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? 500 லட்டா? சார், லட்டு இப்ப கிடையாது சார். ஆமா சார், மாப்பிள்ளை கூட பேசிட்டு இருக்கிறேன். ஆமா சார். மாமா, என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க சித்தப்பா ஸ்வீட் விக்கிறாரா இல்ல சிட்டுக்குருவி லேகம் விக்கிறாரா? வாங்கக்கா, வாங்க. அக்கா, இந்த நாகவல்லி அம்மா கூட சேர்ந்துட்டு எங்க அம்மா பண்ற சதியெல்லாம் உங்களுக்கும் தெரியுமாக்கா? எனக்கு தெரியறது இருக்கட்டும், உனக்கு என்ன தெரியும் அது முதல்ல அவங்க சொல்லு. 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா என்னமோ ஏதோ பண்ண போறாங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுக்கா. எதை வச்சு சொல்ற? ஐயோ அக்கா, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலக்கா. கல்யாணத்து அன்னைக்கு ஜெயவேல் மாமா தாலி கட்ட போறது அனிதாக்கு இல்லையா, எனக்கு தானா? அது எங்க அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்கக்கா. எனக்காக கல்யாண போட கூட எடுக்க போறாங்களாம். நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா, நேத்து எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெய்வேலுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் பொண்ணு அருக்காணி கூட தான்னு. எந்தக்கம்மா? வெளியில மூச்சு விடக்கூடாது, யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. நாகவல்லி அக்காடி. இந்த திட்டம் நடக்காம போச்சுன்னா என்னோட கடைசி அஸ்திரத்தை நான் பயன்படுத்துவேன். அப்படின்னா அண்ணாச்சி நிச்சயமான கல்யாணம் நடக்காதுன்னு அர்த்தம். அண்ணாச்சி பாவம் இல்லையா? ஏற்கனவே உத்தரா கல்யாணம் நின்று போய் அண்ணாச்சி மாமா எவ்வளவு வருத்தப்படுறாரு. இப்ப ஜெயவேல் மாமா கல்யாணம் நின்று போச்சுன்னா? இல்ல அருக்காணி, அப்படி ஒரு நிலைமை அண்ணாச்சிக்கு வரவே கூடாது. அது நீயும் நானும் தான் தடுக்கணும். நான் கூட நினைச்சேன்க்கா, பேசாம நாகவல்லி அம்மா காலில் போய் விழுந்துடலாமான்னு. காலில் விழுந்தா அவங்க திருந்துவாங்கன்னா நான் 1000 தடவை காலில் விழுந்துருப்பேன். ஆனா அவங்க அப்படி இல்ல, முள்ளால எடுக்கிற மாதிரி சதியால தான் முறியடிக்கணும். ஐயோ, அதான் எப்படிக்கா? அதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுல தலையிறதுக்கு நீ யாருன்னு அண்ணாச்சி கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? நான் தூரத்து சொந்தம், நீங்க சமையல்காரி. இதுல நமக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்கா அருக்காணி, உறவால அண்ணாச்சி குடும்பத்து மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். நான் யாரு, எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன், எங்கேருந்து வந்தேன், எனக்கும் அண்ணாச்சி குடும்பத்துக்கும் என்ன உறவு, யாருக்கும் இது வரைக்கும் சொல்லாத ரகசியத்தை இப்போ உன்கிட்ட சொல்றேன். உன்னோட உசந்த மனசுக்கும் தியாகத்துக்கு முன்னாடி என்னோட போராட்டம்லாம் தூசிக்கு சமானம். அதனால உன்கிட்ட உண்மையை சொல்றதுல தப்பே இல்லை. இதை ரகசியமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்னக்கா சொல்றீங்க? எல்லா சொந்தமும் இருந்து எந்த சொந்தமுமே இல்லாத ஒரு நிலைமையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் இப்பவே ஊருக்கு போறேன். அவருக்கு உன் மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் அடியோட போக்குறேன். மாமா மனச மாத்தி கூடிய சீக்கிரமே உங்க 3 பேரையும் ஒன்னா சேர்க்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. உங்க பேத்தியா மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரியோ இல்ல சமையல்காரியவோ
அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் நான் நினைக்கிறத சாதிக்க முடியும் தாத்தா. ஐயோ என்னக்கா இது? அண்ணாச்சியும் உங்க அம்மாவையும் ஒண்ணு சேர்க்க வந்த நீங்க இப்ப நாகவல்லி அம்மா பகையில போய் விழுந்துட்டீங்களே. அதுதான் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம்னு தத்துவம் பேசி எந்த முடிவையும் என்னால எடுக்க முடியல. ராமனா ராவணனான்னு கேட்டா நான் பதில் சொல்லிடுவேன். ஆனா ராமனா கிருஷ்ணனான்னு கேட்டா நான் எந்த பக்கம் நிக்கிறது? ஒரு பக்கம் தாய் மாம, இன்னொரு பக்கம் அத்தை. இதுல நான் யார் பக்கம் சாஞ்சாலும் இன்னொருத்தர் என்ன வெறுத்துருவாங்களே. அதுக்கு தான்க்கா சொல்றேன், முதல்ல அவங்க 2 பேரையுமே மறந்துருங்க. அது எப்படி முடியும் இருக்கானே? முடியும்க்கா. அண்ணாச்சும் நாகவல்லி அம்மாவே சுத்தமா மறந்துருங்க. சுத்தி இருக்கவங்களை மட்டும் நினைச்சு பாருங்க. அதுல இருந்து ஒவ்வொருத்தரையும் உங்க பக்கம் இழுத்துக்கோங்க. என்ன சொல்ற? இன்னைக்கு அர்க்காணி, நாளைக்கு ஜெயவேல் மாமா, அப்புறம் தேன்மொழி அக்காவும் சின்ன பொண்ணு அக்காவும், இப்படி ஒவ்வொருத்தரையும் உங்க பக்கம் இழுத்துட்டீங்கன்னா அப்புறம் அண்ணாச்சும் நாகவல்லி அம்மா எத்தனை நாளைக்கு தான் தனியா இருப்பாங்க?